உங்கள்ல நெறைய பேர் அன்னதானம் குடுத்திருப்பீங்க. அதே மாதிரி அன்னதானமும் வாங்கியிருப்பீங்க. ஆனா, அன்னதானத்தோட மகிமை என்னன்னு உங்கள்ல நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அத பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஹலோ டிராவலர்ஸ், இப்ப நம்ம பழனி பாத யாத்திரை டே 2ல தான் இருக்கோம். இந்த 2 நாள்ல நாங்க எங்கேயுமே ஃபுட்டுக்காக அமௌண்ட் செலவு பண்ணவே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வர்ற வழியில முருக பக்தர்கள் அன்னதானம் குடுத்துட்டே இருந்தாங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு அன்னதானம் எங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தது. ஒரு தீராத முருக பக்தர் இருக்காரு. அவருக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம இருக்கு. முருகனை வேண்டுனதுனால அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியமும் கிடைக்குது. அந்த குழந்தைக்கு கந்தவேலன் அப்படிங்கிற பேரும் அவர் வைக்கிறாரு. தன்னை மாதிரியே தன்னோட பையனும் தீராத முருக பக்தரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகனை பத்தின பாடல்கள், புராண கதைகள் எல்லாத்தையும் சொல்லி அந்த குழந்தைய வளர்க்கிறாரு. கந்தவேலனும் டெய்லி முருகனுக்கு பூஜை பண்ணி அன்னதானம் கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காரு. கந்தவேலனுக்கு முருகப்பெருமானை நேரடியா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசையும் இருந்துச்சு. அருணகிரிநாதருக்கு நேரடியா காட்சி தந்த முருகப்பெருமான் எனக்கு ஏன் காட்சி தரல அப்படின்னு முருகப்பெருமானுக்கு டெய்லியுமே அவர் அழுது வேண்டிக்கிட்டே இருப்பாரு. வழக்கம் போல பூஜை